வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் வந்து ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து விட்டுட்டாங்க. நம்ம இதை எப்படி லாகின் பண்ணி ரிசல்ட் பார்க்குறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்னா, நம்ம ஹால் டிக்கெட்டு கொடுக்கும்போது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதான் ரிஜிஸ்டர் நம்பரு. ப்ளஸ் வந்து என்னென்னா, டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கோமோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். ரிஜிஸ்டர் நம்பரும் ஹால் டிக்கெட்டில் மேலே ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்றதே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த நம்பரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த நம்பரை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து என்னென்னா, டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் டைப் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்லாஸ் வந்து விழுந்துடும். சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் வந்து 4ல் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 04ன்னு ஆரம்பிங்க. அதேமாதிரி 5ல் பிறந்தா 05ன்னு ஆரம்பிங்க. சரிங்களா? அதை மறந்துடாதீங்க. அடுத்து வந்து கீழே வந்து கேப்ஸா ஒன்று கொடுத்துருக்கோம். கேப்ஸில் என்னென்னா இந்த ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் எக்ஸாமினேஷனுக்கான மார்க் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு மார்க் இருக்கும். மூணாவதாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தியரி. சரிங்களா? உங்களுக்கு தியரி மார்க்கும் தியரியோடைய இதெல்லாம் இருக்கும். அடுத்து 4வது வந்து டோட்டலாக ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் மொத்தமாக இருக்கும். சரிங்களா? அவங்க ஆப்டிடியூடு தியரி சேர்ந்த மாதிரி ஒரு டோட்டல் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து ஆல் ஓவர் ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது வந்து என்னென்னா மொத்த ரேங்க்கு. சரிங்களா? ரெண்டாவது வந்து கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன ரேங்க் அப்படின்றத. சரிங்களா? என்ன ரேங்க்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழில் எலிஜிபிள் எக்ஸாமினேஷனான மார்க்கை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கான ஆப்டிடியூடு மற்ற மார்க்கு வந்து வராது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் டோட்டல் வந்து கட் ஆஃப் மார்க் வச்சுருக்காங்க. அந்த கட் ஆஃப் மார்க்கும் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் ஆனது வராது. சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? எல்லாருமே வெற்றி பெற வாழ்த்துக்கள்.